ஏன்னா கியூட்டு ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தல்ல. பால்டப்பா வந்து தலைக்கு வந்து பாடிட்டாரு. தளபதிக்கு வந்து அடுத்த பாட்டு ஏதாவது பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? வந்தா பண்ண வேண்டியது. இன்னும் வரலையா உங்களுக்கு? பரிவு ப்ரோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பண்ற அவர் பண்ற ஒரு விஷயம் நான் பண்ணும்போது அது கரெக்டா இருக்காது. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. मैं चेन्नई का तू मिली बॉम्बे में नाम मेरा पाल्डबा तू मेरी कॉम्प्लेन है और कॉमन है तेरे मेरे टेस्ट के ऑसम में साथ चले एक चले ऑफ ने. புளியந்தோப்புல பிறந்த பையன் இப்போ வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு நம்ம சாங் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ சரி நீ சாதிச்சிட்டடா அந்த மாதிரி ஃபீல் இருந்துருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, எனக்கு நான் போயஸ் கார்டன்ல பிறந்திருந்தாலுமே எனக்கு வந்து வீட்டில் செயின்லாம் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கேன், வீடு மாறல. ஏன்னா அந்த வீடு எனக்கு எங்க ஹோம் டூர்லாம் சொல்லுவீங்க நினைக்கிறேன். அதாவது மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் இருக்கா? இன்னும் அந்த ஆமா அந்த வீட்டில் தான் இருக்கேன் இன்னும். ஏன்னா எனக்கு நான் நினச்சா மாறலாம். என் ஹார்ட்டுள்ள வெடிக்கிற ஒரு வீட்டுக்கும் காரணம் ஹூஸ்டாட். பால்டப்பாக்கு நிஜ லைஃப்ல லவ் இருக்கா? நிஜ லைஃப்ல அது வேணாமே. ஹை கிளாஸ் பிள்ளைங்கிற கமெண்ட் எப்போ இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? தெரியல, நான் மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன். இப்போ பர்சனலா நீங்க சொல்றீங்களா நீலாம் உனக்குலாம் ஆடவே வராது, உனக்கு வந்து சிலை மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு இவன் நிறைய பண்றான், இவனா நம்ம கிட்ட பேசுவானா மாட்டானா பண்ணுவானா அது இருக்கும் தான் ப்ரோ. அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே அது ஆகும். இந்த வைப் பாட்டு கிரியேட் பண்ணது வந்து இவங்க தான் அப்படின்னு அது கங்க்ராட்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாட்டில் நாங்கள் அப்படியே அதை பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சும்மா ரேண்டமா வா ஒரு சாங் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இட்ஸ் அ பிராண்ட் கொலாபரேஷன். கிங்ஃபிஷருக்காக நான் ஒரு பாட்டு பண்ணது தான் அந்த பாட்டு. ஏன்னா அந்த உலாலே நாங்க வைபில் மிதப்போம், வைபில் மிதப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர். இன்சி இதை வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே போடுறாங்க பால்டப்பா உங்களுடைய போய் ஒரு சாங் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் வந்து நிறைய லைக்ஸ் வந்து ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். ஹை கிளாஸ் பிள்ளைங்கோ இப்போ ரொமான்டிக் பாயா மாறிட்டாரு மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த ஹை கிளாஸ் பிள்ளைங்கிற கமெண்ட் எப்போ இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள்? தெரியல, நான் மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன். அது என்னோட இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி, யூடியூப்ல இருந்தாலும். பட் உங்களுக்கு பாசிட்டிவாக தானே வருது நிறைய கமெண்ட்ஸ்? எதுவுமே நெகட்டிவாக வந்தாலும் நான் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன். அது ஒரு விஷயமா வச்சிருக்கேன். லைக் இப்போ பர்சனலாக நீங்கள் சொல்கிறீங்களா அந்த டைமில் நான் கேட்டப்பேன் தவிர மற்றபடி சாங் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். லைக் ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த மாதிரி கமெண்ட் வரதா சில்லா எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அதை அவங்க பார்க்குற விதமாக சொல்கிறதுன்னும் போது சில் தான். பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது முந்தி உள்ள இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸ் ஒரு பணக்கார வீட்டு பையன் பார்ப்போம். நாங்கள் அந்த பி கிளாஸ் சி கிளாஸ் கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனால் இப்போ வர ரேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களா இருக்கட்டும், கெளுத்தி அண்ட் அசல் கோளாறு, வேடன் எல்லாருமே வந்து நம்ம வீட்டு பையன்டா கொஞ்சம் வந்து வளர ஆரம்பிக்கிறான்டா பார்த்து ஹாப்பியாக இருக்கிறோம்ல. அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாருமே வந்து உங்களை வந்து சரி நம்ம ஃப்ரெண்டா நம்ம அண்ணாடா அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்கல்ல, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங். லைக் அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரேப்பில் இப்படி தான் ஹை கிளாஸ் அது அவங்க அது ஃபீல் ஆயிருக்கா? அப்படி எனக்கு ஃபீல் ஆனது இல்லை. பட் நம்ம அது ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவங்க போர்ட்ரே பண்ணுற விதம், அவங்க வீடியோவில் காமிக்கிற விஷயம். ஏன்னா நம்ம இந்த ஹிப்ஹாப் ரேப்புங்கிறது எங்கேருந்து வந்தது? லைக் ஃபாரின்லேருந்து லைக் அவங்களோட கல்ச்சர்லேருந்து வரும்போது அவங்க இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சொல்கிற விஷயம் மோஸ்ட்லி வந்து மணி பற்றி பேசுவாங்க, விமன் பற்றி பேசுவாங்க, அப்புறம் சில டைம் வந்து லைக் பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க, ஃபேக்ட்ஸ் பேசுவாங்க. ஸோ அவங்கள காமிக்கிறது அந்த மாதிரி விஷயம் காமிப்பாங்க. அதை பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பண்ணுறோன்னும் போது அப்படி. பட் இப்போது ஒரு ஏன்னா அது பாட்டு என்னோட லாங்குவேஜ் நான் சொல்கிற வார்த்தை எல்லாமே வந்து நார்மலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அது கனெக்ட் ஆகும் 100%. அது ஒரு நம்ம வீட்டு பையன் ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, உங்களுக்கு அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு மனசை தொட்ட ஒரு லைன், இந்த லைன் வந்து நான் எழுதும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு இந்த லைன் சொல்லுவீங்க? எல்லாரும் லவ் மேக் பண்ணுவாங்களே, லைக் கப்புள்ஸ் வந்து லவ் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி அழகாக காமிக்கலாம் அப்படின்னும் போது எனக்கே வந்து ஆஹா நல்லா இருக்கு, இது எப்படி எழுதணுங்கும் போது இந்த விஷயம் அது ஒரு அழகிய டைம், என் அழகோட அறிவியல் பழகின டைம், அந்த விஷயம் ஒரு பிடிச்சி எழுதணும். சூப்பர் சூப்பர். பால்டப்பாக்கு நிஜ லைஃப்பில் லவ் இருக்கா? நிஜ லைஃப்பில் அது வேணாமே. இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை எப்படி இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிப்பாங்க எப்படி பால்டப்பா அப்படின்னு சொல்லி நிறைய உயிரே விட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குன்னு ஒரு பின்னாடி வந்து இந்த ஸ்கூல் டைம் கிரஷ் அந்த மாதிரி இருந்திருக்கும்ல, எப்படி அந்த பிள்ளை நினச்சா எழுதிருப்பீங்க நீங்கள்? ஆனால் இது எழுதும் போது நான் அப்படி யோசிக்கல. என்னோட சாங் ரைட்டிங் எப்படி இருக்குன்னா
ரொம்ப சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுறது அப்படிலாம் இல்லை. அது ஒரு தாட் ப்ராசஸில் எழுதுறது தான். நமக்கு தோணும் ஓகே இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறது தான். சில சில மொமெண்ட்ஸ்லாம் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல டைம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ராமனா மாறின டைம், சீதையை தேடி ஓடின டைம், பேசாம வாடின டைம், டூயட் பாடின ஆடின டைம், மாடியில் ஸ்டார்ஸ் கூட பேசின டைம், அழகோட ஐஸ் பாய் நான் ஆடின டைம். இதெல்லாம் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம்ல. லைக் அதெல்லாம் எடுத்தது. மற்றது எல்லாமே வந்து நம்ம உட்காந்து எழுதும் போது இதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தாட்டில் வச்சு பண்ணது. ஓகே. பட் வந்து உங்களுக்கு என்னைக்கா வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து இல்லைனா வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பாட்டு எதுவும் தோணிருக்கா? இப்போ வரைக்கும் தோணலை. அது ஏன் தோணலைன்னா அது நடக்கும்போது தான் பண்ண முடியும். நடக்கும்போது இந்த சென்ஸில் இப்போ நான் இந்த லவ் சாங்கையும் நான் பண்ணுறேன்னா அது ஒரு டைம் வரும், அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அந்த மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ பாலிடிக்ஸ் பற்றி பேசும்போது அது கரெக்டாக நம்ம பேசணும் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு டைம் வரும், அதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போதைக்கு எனக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா சில்லாக ரிலாக்ஸாக ஒரு லவ் சாங்ஸ் ஒரு மாதிரி மெலோடியாக கொஞ்சம் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபியூச்சரில் வந்து எழுதலாம் கண்டிப்பாக. ஏன் இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ வேடன் இருக்கார் எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து அந்த ஊரை அந்த ஜாதி எதிர்த்து நிறைய கேள்விகளை வந்து பாட்டை கொடுக்கும்போது அவருக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. இது ஒரு ரேப்பராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்போ ஏன் பாட்டு தானே எழுதுறோம், எழுத வேண்டியதானே, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா இல்லை எப்படி? லைக் அவர் சொல்கிறது ஃபேக்ட்ஸ், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவர் பார்த்த விஷயத்தை எழுதுறாருன்னும் போது அது சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படிலாம் நடக்கலை, அப்படிலாம் நடக்கலாம், இப்போலாம் என்ன நடந்துட்டு இருக்குமா இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆனால் எல்லாமே நடக்குது. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி நான் அவர் சொல்லும் போது அந்த மாதிரி ஹேட் வரதான் செய்யும். பட் ஆனால் அது அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் அவர் பண்ணுறதும் சரி, எல்லாமே சரி, இல்லை கரெக்டான விஷயம். அவருக்கு தாக்கி இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஆயிருக்குன்னும் போது அவருக்கு பேசும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள்லாம் அதாவது இப்போது அசல் கோளாறு நீங்கள்லாம் வந்து வட சென்னை அந்த பார்வை வந்து உடச்சி விட்ட ஒருத்தங்க, புளியந்தோப்பில் இருந்து பிறந்து இப்போ வந்து தனியாளாக எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு இது கிடைச்ச கிடையாது. சோசியல் மீடியா தான் நிறையா சப்போர்ட் இருக்குது. இப்போது தனியாக இருந்து அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி பார்க்கும்போது பால்ட்டப்பா பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு அவருக்கு? கஷ்டம் என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது? ஒரு தனியாக ஒரு பையன் வளர்ந்து வர்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்து வந்தார் வரையும்? ஓகே, எனக்கு ரேப்குள்ளே வரும்போது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா 23ல் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 இயர்ஸ். 23லே எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. நான் இவ்வளோ ஒரே டைமில் நடக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய மூவிஸில் சரி, பாட்டு சரி, அப்ரிசியேஷன் சரி, பெரிய பெரிய எல்லாருக்கிட்டமே வந்துச்சு. பட் ஆனால் மியூசிக்கு முன்னாடி நான் ஒரு ஜேர்னியில் இருந்தேன். டான்ஸுங்கிறது அது ஒரு 7-8 வருஷமாக நான் அதில் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் வந்து நீலாம் ஆடவே மாட்டேன் அந்த மாதிரி நிறையலாம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று இன்னும் வரையும் இந்த கமெண்ட் ஒழிச்சிட்டே இருக்கு அதில் வந்து இப்போ வரையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த கமெண்ட்டு. எப்படின்னா என்னோட பழைய மாஸ்டர் வந்து இது எப்பவுமே இருக்கும். பட் ஆனால் மாஸ்டர் அதை நான் பர்சனலாக ஹர்ட்டாக எடுத்துக்கல. பட் ஆனால் இல்லை என்னடா மாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நீலாம் உனக்குலாம் ஆடவே வராது, உனக்கு வந்து சிலை மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நான் எப்படி மாற்றிடுவேன்னா, இப்படி சொல்கிறீங்களா, நான் அதை பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு மாதிரி நார்மலாக அந்த மாதிரி தான். இப்போ பால்ட்டப்பாவோட சாங் வந்து ஒரு மூவிக்கு பயங்கர ப்ரெஸ்ஸாக இருக்குது. அது ஒரு அந்த சாங் வந்து பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணுது படத்தை அப்படிங்கிற ஜோனுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? அதாவது புளியந்தோப்பில் பிறந்த பையன் இப்போ வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நம்ம சாங் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா? எனக்காக ஒரு நாள் வந்து தனியாக இருக்கும்போது சரி நீ சாதிச்சிட்டடா அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, எனக்கு நான் போயஸ் கார்டனில் பிறந்திருந்தாலுமே அந்த சைடு இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்காது. ஏன்னா நான் என்னோட ஆர்ட்டில் தான் நான் யோசிச்சு பண்ணனே. அந்த இங்கேருந்து வந்துட்டு இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த ஃபீலிங்கும் வந்ததில்லை. நான் பாட்டு பண்ணுறேன், அதை கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு என் பாட்டுனால ஒரு விஷயம் நடக்குது, அவங்க கூட பாட்டு பண்ணுறதுனால எனக்குமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதில் என்ன பியூட்டியான விஷயம்னா இவங்கள பார்த்துலாம் நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கும். இப்போ ஹாரிஸ் சாராக இருக்கட்டும், ஏ ரஹ்மான் சாராக இருக்கட்டும், சுஷின் ஷாமா இருக்கட்டும், நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அவங்களோட பண்ணுறதுங்கிறது ஒரு ஹாப்பியான மேட்டர். பட் ஆனால் இங்கேருந்து இங்கே வந்துட்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இல்லை. மிடில் கிளாஸ் பசங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும், இந்த பொருளை வாங்கிடணும், இல்லை அம்மாவுக்கு ஏதாவது பண்ணிடணும், நல்லா சம்பாதிச்சக்கப்புறம் இதை நடத்தி காட்டிடணும், இந்த மாதிரி நிறையா தோணும். உங்களுக்கு என்ன தோணும் அப்போது? வந்து இதெல்லாம் வாங்கலாம் ஆசைப்பட்டீங்க, இப்போ இதெல்லாம் வந்து வாங்கி போட்டேன்டா, இனிமேல் நான் தானே அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கும்ல வீட்டில்? அது என்னென்ன மாதிரி? இது எனக்கு வந்து வீட்டில் செயின்லாம் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன்.
இப்போ அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இருக்கிற வீடு ம். இப்போ இருக்கிற வீடு இப்போ இருக்குன்னா இன்னும் நெக்ஸ்ட் புளியந்தோப்புலாம் இருக்கீங்களா? இன்னும் அதே தான். ஏன்னா புளியந்தோப்பில் பெரம்பூரில் இருக்கேன் நான். ம், ம். இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கேன், வீடு மாறல. ஏன்னா அந்த வீடு எனக்கு கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ம். அது ஒரு எனர்ஜி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அந்த ஏரியாவும் சரி ம். அந்த வீடும் சரி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நான் ஒன்ஸ் மாறினேன்னா டோட்டலாக வைப்லேருந்து எல்லாமே ஒரு மைண்ட் செட்லேருந்து சேஞ்ச் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆசைன்னா, எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி ஆசை என்னன்னா, லைக் ஒரு வீடு. ம். அதுக்கான ஒரு விஷயம் பண்ணணும். அது வீட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட விஷயத்தை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிடுறேன். ம். அவ்வளோதான். எங்க ஹோம் டூர்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும் ஆமா. அப்படி. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் இருக்கா? இன்னும் அந்த ஆமா, மாதிரி அந்த வீட்டில் தான் இருக்கேன் இன்னும். ஆ. ஏன்னா எனக்கு நான் நினச்சா மாறலாம், ம். ஆனால் எனக்கு மாற தோணல. அந்த வீடு ஏதோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதில் ஒரு எனர்ஜி நான் அப்படி பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மழை வெள்ளமே அச்சுன்னு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது மாறும் போது கரெக்டாக மாறணும். இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக நடக்குது. ம். நான் பாட்டு பண்ணுறது முக்கால்வாசி என் பாட்டு எல்லாமே பண்ணுறது வந்து அந்த வீட்டில் தான். ம். வெளியில் எங்கே உட்காந்து பண்ணாலும் எனக்கு வராது. Okay. என்ன ஸ்டூடியோவில் உட்காந்து எழுத சொன்னாலும் நான் சொல்லிடுவேன். எனக்கு என்னால் இப்போ உட்காந்துலாம் எழுத முடியாது, எனக்கு என் வீட்டில் பண்ணால் தான் எழுத முடியும். ம். நான் வீட்டுக்கு போய் எழுதிட்டு அப்புறமா தரேன். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் என்னோட வீடு. ஸோ அதனால் அது இன்னும் மாறல. இப்போ ஒருத்தருக்கு புகழ்ச்சி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பின்னாடி வந்து இன்னொன்று ஒன்று துரத்திட்டே இருக்கும். என்னடா இவன் முந்தி மாதிரி இருக்க மாட்டேங்கிறான், ஆட்டிடியூடாக காட்டுறான், என்ன முந்தி மாதிரி இவன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒன்று துரத்திட்டே வரும். அந்த விஷயம் உங்களுக்கு துரத்தி வந்திருக்கா? அது இருக்கும் தான் ப்ரோ. அது ம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே அது ஆகும். அது நான் இல்லை, நீங்களுமே நாளைக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் போதுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. ஆனால் அவங்க மைண்ட் செட்டில் இப்படி ஒன்று ஆகிடும், இவன் நிறையா பண்ணுறான், இவனா நம்ம கிட்ட பேசுவானா மாட்டானா பண்ணுவானா அப்படிலாம் இல்லை. அது பீப்புளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ம். அது அப்படி தான் இருக்கும், அது எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம திருப்பி பேசும்போது அது சரியாயிடுது. அது இருக்கு ப்ரோ. பட் உங்கள் லைஃப்பில் இந்த 2 விஷயம் கூஸ் பம்ப்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா விராட் கோலியோட அந்த ஆடு, அது வந்து நிறைய பேர் ரேப்பரோட கனவாக நிறைய பேருடைய கனவாக இருந்தால் கூட அவங்க கூட சர்வசாதாரணமாக இந்த வைப்புங்கிற பாட்டில் அவ்வளோ வைப் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். அது சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. சென்னையில் தான் நடந்தது ஷூட்டு. ஓகே. 2 டீமோட பண்ணேன். ம். ஒன்று ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட, இன்னொன்று வந்து ஆர்சிபியோட. ஹைதராபாத் வந்து ஷூட் வந்து ஹைதராபாத்லேயே நடந்துச்சு. ம். ஆர்சிபி தப்போ நான் கேட்டேன் யார் யாரெல்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்க ம். அப்படின்னு கேட்கும்போது நான் விராட் கோலி இருக்க மாட்டார் நினச்சப்போ தான் விராட் கோலி இருக்காரு அப்படின்னாங்க. ம். ஸோ செம்மையாக இருந்தது. லைக் வந்தாங்க, லைக் ஷூட் பண்ணோம், மாடியில் டெரஸில் நடந்து ஷூட்டு. பட் அவள் தான் ப்ரோ, அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, நிறைய கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரிலாம் ம். இல்லை. அவர் வந்து பட் வந்தாங்க, பாட்டை கேட்டிருக்காரா? பாட்டு கேட்டு ஐ மீன் ஏதாவது சொல்லிப்பாரு விஷ் பண்ணி இதுதான் சொன்னாங்க, ம். இந்த வைப் பாட்டு கிரியேட் பண்ணது வந்து இவங்க தான் அப்படின்னு. ம். அது கங்க்ராட்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாட்டில் நாங்கள் அப்படியே ம். செட் பண்ணும் போது பேசிக்கிட்டோம், அவ்வளோதான். ம். இந்த மாதிரி டான்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி ம். போகலாம், நான் இப்படி வரேன், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பேசணும். முடிஞ்சக்கப்புறம் அவள்தான் பவுன்ஸ். ம். அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குமே ம். வந்து விராட் கோலிலாம் லைக் பார்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு ஆசை. லைக் அவங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது லைக் சூப்பரான ஒரு சூப்பர். ஆனால் 2வது மேடை, அதாவது ஏஆர் சார், மணிரத்னம், கமலஹாசன், எஸ்டிஆர் எல்லா லெஜெண்டும் உட்காந்துருக்கும் போது நீங்கள் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் பால்டப்பா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் எப்படியாவது யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எங்கள் மைண்ட் செட் இருந்துச்சு. ஆமா. நீங்களும் அப்படி நினச்சிருந்தீங்க நினைக்கிறேன். ஆமா. பயங்கரமாக அது ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க. கரெக்ட். அது எப்படி அந்த மூமெண்ட் வந்து என்னெல்லாம் நினச்சிட்டு போனீங்க? நீங்கள் அந்த ஸ்டேஜில் என்ட்ரி ஆகுறீங்க, எல்லாருமே பாட போகிறீங்க, அப்போ எப்படி இருந்துச்சு? அது அந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப நர்வஸாக அந்த ஸ்டேஜ். ஏன்னா உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து லைக் லெஜெண்ட்ஸ். அவங்க ம். லைக் ரஹ்மான் சார் சரி, மணிரத்னம் சார் சரி, சிம்பு அவர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்கன்னும் போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. பட் அது ஒரு 10 செகண்ட் ஒரு நம்ம ஸ்டேஜ் போயிட்டு அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பயம்லாம் போச்சு. செம்ம மொமெண்ட் ப்ரோ. அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். அந்த டைமில் ரியலைஸ் பண்ண முடியல, லேட்டரான தான் ரியலைஸ் பண்ணும் போது நம்ம இவ்வளோ பேருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எல்லாருமே லெஜெண்ட்ஸ். அது செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. பட் அது எடிட்டிங்கில் பஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே வந்து ஏஆர் சாரோட ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த காரை ஸ்டைலாக வளைச்சு ஓட்டுவேன் ப்ரோன்னு சொல்லும்போது ஆமாம். ஏஆர் சாரே வந்து மாதிரி என்ஜாய் பண்ணி ஆமா, அதை ஆமா. பார்த்தாரு. ஏஆர் சார் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறேங்க, இப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல, அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ நார்மலாக தான் ப்ரோ இருந்தது. நீ பெருசாக எதுவுமே அழுத்திக்க மாட்டீங்களா? அப்படின்னு இல்லை, இதான் ஹானஸ்டான ஃபீலிங். அந்த டைமில் வந்து எனக்கு நார்மலாக தான் இருந்தது. ம். லேட்டரானா நமக்கு ரியலைஸ் ஆகும் பார்த்தீங்களா, ம். இவரோட பாட்டு பண்ணிருக்கோண்டா நம்மன்னு சொல்லிட்டு. அந்த மொமெண்ட்டில் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அங்கே போய் கால் வந்தது அவங்க ஸ்டுடியோலேருந்து, இந்த மாதிரி பாட்டு பண்ணணுன்னு. போகும்போது மணிரத்னம் சார் வந்தாங்க, ரஹ்மான் சார் வந்தாங்க. ஸோ போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதெல்லாம் நார்மலாக ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தான் பாட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு எக்ஸைட் ஆச்சு.
நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பாட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் செம்ம. இப்போ நான் பொதுவாக பார்க்கும்போது எனக்கு தெரியுது நீங்கள் பெருசாக வந்து எதையுமே பெருசாக எடுக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தெரியல. ஏன், என்ன காரணம்? தெரில, எதுவுமே எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது. ம். ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ எதுவுமே எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது. அது தெரில ஏன்னு சொல்லிட்டு. ம். எது வந்தாலும் எனக்கு அது ஒர்க்காக ஃபீல் ஆகுது, முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இருக்கு, அதுதான் ஃபீலிங் இப்போ இருக்கா, அப்படிதான் இருக்கு. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. அது எதுவுமே எக்ஸைட் பண்ணல, அவ்வளோதான் அப்படின்னு. என்ன காரணம் நினைக்கிறீங்க எக்ஸைட் பண்ணாதது காரணம் வந்து? தெரியல, மேபி பேக் டு பேக் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இல்லையான்னு தெரில. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கணும். இது பண்ணும்போது இன்னொரு ஒர்க் போகும், இன்னொன்று போகும். ஸோ அதனால் போயிட்டே இருக்கும்போது அதுக்கே கரெக்டாக போயிடும். அந்த விஷயத்த யோசிக்க, அதனால தான் நான் இப்போ சொன்னேனே, பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம இவங்ககிட்ட பாட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது டைட்டான மேட்டரில் இவங்களோட பாட்டு பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஜென்ரேஷனாக ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய ஆள், அதில் அவங்க நம்ம ஒரு சின்ன பாட்டாக இருக்கு. அந்த டைமில் அது மொமெண்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த டைமில் எனக்கு அது ஃபீல் ஆகும். ஆமாம். இப்போ பல டான்ஸர்ஸாக நிறையா ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க, அதில் சாப்பாடு கூட கொடுத்துக்க மாட்டாங்க, தண்ணி கடை கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நம்ம தான் இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி 20 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன சொல்லி தந்துச்சு? ஹம்பிளாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்கள் சொன்ன எக்ஸாக்டான கதை தான். நான் நிறைய பேர் குரூப் டான்ஸ் ஆடிருக்கேன், நிறைய குரூப் டான்ஸ் ஆடிருக்கேன் ப்ரோ. ஃபிலிம் ஃபேரில் பழையஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் நடந்ததுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்க்கலாம். ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் விகடன் அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் காம்படிஷன், ஓடி விளையாடு பாப்பா, சின்ன டான்ஸ் ஷோஸ்லலாம் நான் வந்து பின்னாடி வந்து ஒரு குரூப் டான்ஸராக இருந்திருக்கேன். ஸோ அதோட எனக்கு தெரியும் அந்த ஒரு ப்ராசஸ், அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் இது பண்ணும்போது என்னோட பின்னாடி எல்லாருமே ஆடுறாங்கன்னும் போது அதுக்கான ரெஸ்பெக்டும் நான் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும், எவ்வளோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் ஹம்பிளாக இருக்கணும், அது அவ்வளோதான். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த வைப் சாங், அதாவது இந்த பசங்க வந்து இந்த பஸ்ஸில் போனாலோ இல்லை வந்து இப்போ ரோட்டில் வந்து பைக்கில் போனால் கூட யதார்த்தமாக இருந்துச்சு அந்த வைப் சாங். நாங்கள் வைப் பிடிப்போம், இந்த 3 கோபுரம் மட்டும் செட் பண்ணிட்டு அழகாக வந்து அந்த இது எட்டு வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சாங் பற்றி சொல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த சாங், ரொம்ப குட்டி சாங். ஆமாம். அதை பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சும்மா ரேண்டமாக வா ஒரு சாங் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிடுவீங்களா எப்படி? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் அ பிராண்ட் கொலாபரேஷன். கிங்ஃபிஷருக்காக நான் ஒரு பாட்டு பண்ணது தான் அந்த பாட்டு. ஓ அப்படியா? ஓ நான் இப்போ நீங்கள் பண்ண பாட்டு எடுத்து ஆடில் வைக்கலையா? இதுக்காக பண்ணீங்களா? ஆமாம், இதுக்காக தான், பிராண்ட்காக ஒரு பண்ண சாங் அது. ஓகே. ஏன்னா அந்த உலலேயோ அது வந்து நம்ம கேட்டிருப்போம் பழைய இதுலலாம் அந்த ஆட் கேட்டு, அதை வச்சு சரி கிங்ஃபிஷர் வந்து லைக் ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அது வந்து ஆர்சிபியோட இவங்களோட ஒரு ஆந்தமாக நாங்கள் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி கிரியேட் பண்ணி பண்ணது. ஷூட்டும் வந்து அப்படியே ஒரு 4 ஹவர்ஸில் எடுத்தோம் ப்ரோ. அது ஹைதராபாத்தில் எடுத்தோம், ராமோஜி ஸ்டுடியோவில் போனோம். அந்த லாரி மாதிரி அதை ட்ரக்கை செட் பண்ணி டிஜே செட் பண்ணி அப்படியே ஒரு ரன் த்ரூ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பண்ணோம். அந்த கேமராமே கிடையாது, நீங்கள் மட்டும் தான் போனீங்களா? ஆப்போசிட்டில் டெம்போலேருந்து ஒரு கேமராவில் கேப்சர் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து கோப்ரோலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லா சைடும். ஸோ ஒரு 2 ரவுண்ட்லேயே ஃபுல் ஃபுட்டேஜஸ் கிடச்சிச்சு. அதை வச்சு எடிட் பண்ணதான் அந்த வைப். பட் இப்போது பால்டப்பாக்கு வந்து இந்த சினிமா சாங்லாம் பாட வருமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் வந்து நீங்கள் எப்பயுமே வாயில் முணுமுணுக்கிற ஒரு பாட்டுனா என்ன பாட்டு சொல்லுவீங்க? அதுனா இப்போது அந்த கண்ணாடி பூவேன்னு ஒரு சாங் இருக்குல்ல, சந்தோஷ் நாராயண் சாரோட அந்த பாட்டுலாம் வந்து பாட்டு சொல்லினா பாட வைக்காம அனுப்ப முடியாது ப்ரோ. நான் பாடவே மாட்டேன் ப்ரோ. அந்த கண்ணாடி போய் ஒரு 3 லைன் ப்ரோ. கண்ணாலய கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி, அடி என்னாடி நீ அழகியே. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் என் சீதை சாங் அது வந்து எங்களுக்காக பாடிங்க ப்ரோ. அப்படியே ராமனா மாறுன டைம், என் சீதைய தேடி நான் ஓடுன டைம், பேசாம வாடுன டைம், டூயட் பாடின ஆடுன டைம். ப்ரோ லவ் சாங் ஏன் ப்ரோ வந்து சேடா பாடுறீங்க? இது ஆக்சுவலாக இதுல நிறைய பேர் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என் சீதை வந்து தெர் இஸ் ஒரு ஸ்மால் லேயர் ஆஃப் ஒரு சேட்னஸ் இருக்கு. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிரிக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு புகழ்ந்து வர்ணிச்சு பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சாங்கோட ஒரு தின் லேயர் வந்து அது ஒரு சேட் சாங் மாதிரி தான் இருக்கும். அது கிரியேஷனே அப்படிதான். ஏன், என்ன காரணம்? இல்லை, அது மியூசிக்காவும் அப்படிதான் ஆச்சு. அதை நான் பாடும் போது அந்த மியூசிக் அப்படிதான் வந்தது. அது இன்டென்ஷனாக பண்ணல. லேட்டரானா அது நாங்கள் பண்ணிட்டு கேட்கும் போது தான் இதில் ஒரு சேட்னஸ் ஒன்று இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அந்த பாட்டு நீங்கள் திருப்பி அப்புறமா கேட்டாலுமே அப்படிதான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் அதில் ஒன்று இருக்கும். ஒரு சேராம போயிடுவாங்களா? நீங்கள் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா? அப்படிலாம் இல்லை. அந்த பாட்டுக்கு அதுதான், அந்த மியூசிக் அதுதான் தேவை. அந்த மாதிரி தான் என்னால் பாட முடியும், வேற மாதிரி அதில் பாட முடியாது. பாடினா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால அப்படி பாடினது. பால்டப்பா வந்து தலைக்கு வந்து பாடிட்டாரு.
தளபதிக்கு வந்து அடுத்த பாட்டு ஏதாவது பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? வந்தா பண்ண வேண்டியதுதான். இன்னும் வரலையா உங்களுக்கு? வருது. பட் ஆனா எப்படி சொல்றதுன்னா எனக்குமே கரெக்டா இருக்கணும் ப்ரோ. இப்போ எப்படின்னா தளபதிக்கு ரஜினி சாருக்குன்னு பண்ணும்போது நான் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கும் நல்லா ஒழுங்கா போகலன்னா எனக்குமே ஒழுங்கா போகலன்னா அது கரெக்ட் இல்லை. அவங்க எடுத்துகிட்டு வர மியூசிக்கு, அவங்க எடுத்துகிட்டு வர சுச்சுவேஷன்ஸ்க்கு அது யார் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அறிவு ப்ரோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ணுற ஒரு விஷயம் அந்த மியூசிக்கு அவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அது கரெக்டாக அந்த மியூசிக்லேருந்து நான் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணும்போது தான் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டும் ஒழுங்காக போகாமல் போயிடும், நமக்கும் கரெக்டாக இருக்காது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் ஆயிடும். ஸோ அதனால் வரும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பண்ணதுலேயே வந்து நான் அண்டர்ரேட்டட் சாங்னு ஒரு சாங் வந்து ஃபீல் பண்ணேன். நான் 3BHKல வந்து இடிமலை சாங்னு ஒரு சாங் வந்து, ஆமாம், அதில் ஒரு லைன் வரும், அந்த லைன் வந்து நான் வாசிக்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சனல் கனெக்ட்னு சொல்லுங்கள். அதாவது உன் கனவுக்கு சக்தியே கிடையாது, உன்னால் பார்க்கவும் முடியாது, பறந்தாலும் எல்லை அடையாது, அடைந்தாலும் ஒன்றுமே நிலையாது அப்படிங்கிற இந்த லிரிக்ஸ்லாம் வந்து எங்கேயோ உங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்கா சின்ன வயசுல? இது வந்து நமக்கு சொல்கிறது தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உன்னெல்லாம் பண்ணவே முடியாது, கஷ்டம்டா இதெல்லாம், நீ வேற வேலைக்கு போயிடு அப்படின்னு நம்மளை சுற்றி கேட்குறது தான். ஸோ அப்படி தான் உன் கனவுக்கு சக்தியே கிடையாது, உன்னால் பறக்கவும் முடியாது, பறந்தாலும் எல்லையை அடையாது, அடைஞ்சாலும் ஒன்றுமே நிலைக்காது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களே சொல்கிறது, உன் கனவுக்கு எல்லையே கிடையாது, உன்னால் பறக்க முடியாது, அப்படி நீ பறந்தாலுமே அந்த எல்லையை நீ அடைய மாட்டேன், அப்படி அடைஞ்சாலுமே. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் எழுதுனது தான். ஏன்னா அந்த படத்தோட கதையிலையும் அவங்க அந்த ஸ்ட்ரகிள் அப்படி தான் சொன்னாங்க. அது சொல்லும் போது எனக்கு வந்து அது கனெக்ட் ஆயிடுச்சு, கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு. இது நமக்குமே சொல்லியிருக்காங்களேடா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம், சரி அதை அப்படியே ஒரு லைனாக வைப்போம் அந்த மாதிரி சொல்லி வச்சது. அது சூப்பர். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நீங்கள் பாடுற பாட்டு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுதா இல்லை நீங்கள் ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகணுமே ஒரு பாட்டு போடுறீங்களா? இதில் பாடுற பாட்டு தான் அதில் பண்ணனா நம்மளால இதில் மிஸ் ஆகிடும், பாட்டு பண்ணுறதுல மிஸ் ஆகிடும். ஸோ பாட்டு பண்ணும்போது ஃபுல் ஆன் நமக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணிடுறது. அது வந்து மக்களுக்கும் பிடிச்சி அது ட்ரெண்ட் ஆகும்போது அது ஒரு ஹாப்பியான மேட்ரு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு சொல்லி. ஸோ இந்த மைண்ட் செட் தான். ஓகே, பட் நீ எந்த பாட்டு போட்டாலும் ரீல்ஸில் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. இதே வந்து ஒரு இத்தனை ரீல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு லெவல் இருக்கா? எந்த பாட்டு வந்து இத்தனை ரீல்ஸ் பண்ணி அது பயங்கர காத்து மேலே தான், லைக் 1.1 மில்லியன் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா, அதுதான் ரொம்ப ஹையஸ்ட். எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தாங்களா காத்து மேலே? 1.1 மில்லியன், லைக் 10 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்கன்னும் போது லைக் செம. பட் இந்த வைப் சாங்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சடனாக திருப்பி நிறைய பேர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்பப்போ வந்துட்டு. நீங்கள் வைப் சாங் வந்து நீங்கள் ஒரு வைப்பாக தான் பண்ணீங்க, ஆனால் நிறைய பேர் அது கிளாமராக மாற்றிட்டாங்க. ரீல்ஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லையா ப்ரோ? அப்படியா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் வேறு ஒரு 5 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதை பர்சனலாக. உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் யார்? இந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லிரிக்ஸ் சொல்லிட்டு போங்களேன். இப்போ இதெல்லாம் இருக்கு பாருங்க, கண்ணாடி பூவே உனக்கு தான், அது விவேக் அவர் தான் நினைக்கிறேன், விவேக் ப்ரோ தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏகன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவரோட சாங்ஸ் எப்போ வேணா வெட்டிக்கும், ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அவரோட லிரிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னடா அப்படியே இருக்குது, நம்ம லைஃப்பில் ஃபீல் பண்ணுற விஷயம் அப்படியே இருக்குது. அது மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி, செம்மையாக இருக்கும். லைக் ஆமாம், பால் டப்பா அவர்கள் வந்தோடனே வந்து எங்களுக்கு வந்து அவர் கான்சர்ட் போகிற அளவுக்கு டிக்கெட் வாங்குற அளவுக்கு கையில் காசு இல்லை, அதனால இங்கே ஒரு மினி கான்சர்ட் வந்து நாங்கள் பண்ணலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதுவும் கொஞ்சம் வெரைட்டியாக, அவர் வந்து ஒரு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ஹாரிஸ் மாமா அவர்கள் சொன்னதுனால, ஹாரிஸ் மாம்ஸ் அவர்கள் சொன்னதுனால நம்ம வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். ப்ரோ, உங்கள் சாங்கில் ஒரு மாதிரி மெலடியை இப்போ பண்ணிக்கலாம், என்சிதை அது வந்து இப்போ வந்து ஃபோக்கா பாட சொன்னால் பாடுவீங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த சாங் பாடணுமோ அதை பாடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிபியூலேருந்து போகலாம். சேம் டி 1 2 1 2 எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ், ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃப்ளாஷ் நியூஸ், செஞ்சா தப்பா அல்லசா பார்த்தா மாட்டாது ஒரு க்ளூஸ், நீ சிரிச்சு பேசி கால வரணும் மீறப்பட்ட ஒரு ரூல்ஸ், துப்பாக்கி வச்சு வரும் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு, கத்திய வருஷம் போது வரும் சவுண்டு மெலோடி பீட்டு, முன்சாக் சுத்தின்னு உன்னை கதற விடுவோம் கேட்டெல்லாம் போட்டு, என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு, ஏன்னா கியூட்டு ஒயிட்டு சால்ட்டு பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல, எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தலை, சுண்டி விட்டா ரத்தம் வரும் ஸ்ட்ராபெர்ரி கலர், எங்க ஆளு வாக்க பார்க்க கியூல நிக்கிறாங்க பல்லர் பல்லர் பல்லர். ஓகே, சூப்பர்.
காலையில் 5 மணிக்கு எல்லாரும் வச்சு பெருமோன கடையில் சாப்பிட போன வாழைக்காய் பஜ்ஜி சுட்டி டிவில பிடிச்சதோ சூப்பர் சுஜி மச்சி எங்களுக்கு 2020 நாசமா போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள ஓரமா உக்காந்து யோசிப்பேன் கிட்டார் எடுத்து வாசிப்பேன் 5 நிமிஷத்துல போர் அடிச்சுது சேனல்ல மாத்த கையில ரிமோட் எடுப்பேன் நியூஸ் சேனல் பார்க்க ரொம்ப பயமாகுது எந்த சேனல்ல பார்த்தாலும் டெத் நியூஸா கேக்குதுன்னு சோ காமெடி டைம்னு சேனல்ல மாத்தன் என்ட்ரி கொடுத்தாண்டா தீப்பொறி திருமுகம் மூஞ்ச திருப்பல பார்த்ததும் வெறியரும் போலீஸ்காரன ஹைட் இல்ல வெயிட் இல்ல நாங்க தண்ட சொரு ஆச்சி விடுறதுல கொக்கி குமாரே मैं चेन्नई का तू मिली बॉम्बे में नाम मेरा पाल दबा तू मेरी कॉम्प्लेन है और कॉमन है तेरे मेरे टेस्ट के ते औसम में साथ चले एक चले ऑफ ने तू चल मेरे साथ मेरे घर वाले मिलने को तुझसे बिताव्या यहाँ टुल्ला வெடிக்கிற ஒரு பீட்டுக்கும் காரணம் நீதான கேர்ள் யோ பீச் சைட்ல வாங்கின காத்து மாறல டூயட் பாடுன்னு போற நாம கார்ல பாட்டை கேட்டு அழகா சாஞ்ச மாறல உன் ஸ்மைல பார்த்து மயங்கி போன கேர்ல உன் ஹேர்ல இருந்த பூவும் வாடி போகல லிப்ஸ்ல இருந்த லிப்ஸ்டிக் கரையும் நேர்ல பார்க்கும் போது மெல்டிங் லைக் அன் ஐஸ்கிரீம் டெய்லி நானும் அவளை நினைச்சு டே ட்ரீம் Who's that? என் ஹார்ட்டுள்ள வெடிக்கிற ஒரு பீட்டுக்கும் காரணம் Who's that? என் நாட்டை நீ ஆளுற கோட்டைக்கு ராணியா மாறணும் Who's that? நம்ம ஜாலியா சுத்தின்னு குதிரை மேல ஏறி போகணும் Who's that? நான் ராமனா நீ சீதையா மாறணும் சூப்பர் கெஞ்ச என்ன நிக்க வச்சு ஒரு நோட்டு புக்ல என்ன போட சொன்னா சைன் 2 மணி நேரம் சும்மா நிக்க வச்சு விட்டு போச்சு முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன்னு அப்ப நான் வண்டி ஏத்த முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன குடிச்சிட்டான் 2 மணி நேரம் நிக்க வச்சு ஃபைனை போட்டு என்ன அவன் அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ வண்டியில ஸ்கிராட்ச் ப்ரோ ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிப்ட் இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம் ரைடுல ரைட் கையில வானத்தை பிடிப்போம் தோழனுக்கு தோல் கொடுப்போம் தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம் பாடுவனா போடுவனா வெயிட்டா ஃபைட் 1 பஞ்சில கெளிப்போம் ஆடுவனா ஓடுவனா அட்டில டைட் கானா வைப் நான் எடுக்கிற அர்த்தல முடிக்கணும் பாக்குற நடக்கிற பாட்டுன்னு முடியல மார்சல சோ நான் பாடுற பாட்டுல ஒலிக்கிற சவுண்ட் மிதக்கிற மூணுல தெரியுது ப்ரோ நாங்க ஆடுற ஆட்டம் அடங்காது எங்க பேச்சுக்கே எண்டே கிடையாது என் டீம் குடுகிற வேகம் என்னைக்கும் துல்லியம் குறையாது நாங்க வைப்ல மிதப்போம் நாங்க வைப்ல மிதப்போம் நாங்க வைப்ல மிதப்போம் நாங்க வைப்ல மிதப்போம் வைப்ல மிதப்போம் டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF.